குறிப்பா தேர்தலை காரணமாக வச்சு மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்சு சதிய நாம முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. அடுத்து அமையப்போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருப்பது பற்றி இந்த ஸ்டாலின் மகளிர் படை ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கமாக எடுத்து சொல்வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தான் பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள்னு சமூகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டி அதையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடும் வரலாறு காணாத வளர்ச்சியும் பெறுது. இந்த எல்லாருக்குமான வளர்ச்சி நம்ம எதிரிகளுடைய கண்களை உறுத்துது. எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேர வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்மோட திராவிட மாடல் அரசு இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் மகளிர் உரிமை தொகை போன்ற சமூக வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் தொடரும். இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். அண்மையில் நம்ம அட்வான்ஸா வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகளில் இடம் பிடிச்சது. காலையில் நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க.